الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فقد قال ربنا تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى وقال وعن ابن عباس رضي الله عنهما أنه قال فرض رسول الله صلى الله عليه وسلم صدقة الفطر من رمضان طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய கடைசி தருணத்தில் இருக்கிறோம். இன்று ஒரு இரவு, நம்முடைய பிறை கணக்குப்படி நாளை ஒரு இரவு. ஏனென்றால் நாளை பிறை தெரிவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு தான். இன்ஷா அல்லாஹ் 30 நோன்புகள் தான் நமக்கு இந்த ஆண்டு விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 இரவு தான் இருக்குது. இப்போ நாம் இருக்கிற நிலைமை எப்படின்னு சொன்னால், ஒப்பீட்டளவில் உஹது போர் இருக்கு இல்லையா, அந்த போருடைய கடைசி தருணம் மாதிரி. உஹது போர் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு முழு வெற்றி, 100% வெற்றியை நோக்கி போய் கொண்டிருந்தது. அந்த வெற்றி தோல்வியாக மாறியதில் ஒரு கூட்டம் அவசரப்பட்டாங்க. அந்த அவசரம் தான் தோல்விக்கு காரணமாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை குன்றின் மீது ஒரு 50 பேர் கொண்ட ஒரு படையை நிறுத்தி இருந்தாங்க. அந்த படைக்கு உத்தரவு என்ன போட்டாங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் மேலே இருந்து என்னுடைய உத்தரவு வராமல் கீழே இறங்கவே கூடாது அப்படிங்கிறது தான். வெற்றியை நீங்கள் கண்ணில் பார்த்தாலும் சரி, கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இதுதான் நடந்துச்சு. முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி, முஸ்லீம்களுக்கு அமோக வெற்றியாக இருந்து கொண்டிருக்கு. இப்போ அந்த மேலுள்ளவர்கள் உள்ளத்தில் சைத்தான் வந்துட்டான். அதான் வெற்றி ஆகிப்போச்சு, நாம் கீழே இறங்கினா என்ன, தளபதி எவ்வளவோ சொல்கிறார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய உத்தரவு வராமல் கீழே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, இந்த எவ்வளோ சொல்கிறாங்க. இருந்தாலும் சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு ஆளாகி அவசரப்பட்டு அந்த போர் செல்வங்களை எல்லாரும் எடுக்கிறாங்களே முஸ்லீம்கள்லாம், எங்கே நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு கீழே இறங்கினாங்க. அதுதான் பெரிய தோல்வியாக மாறிப்போச்சு. இப்போ நாமும் அந்த நிலைமையில் இருக்கிறோம். ரமதானுடைய கடைசி நேரம். ஒரு பக்கம் ஷைத்தான் தொப்பி கடையை காட்டுவான், வேறு பொருள்களை கடையை காட்டுவான். கடைசி நேரம் 2 தான். அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் பொறுப்பா, 2 நாள் கொஞ்சம் பொறுத்துட்டா வெற்றியாளர்களோடு சேர்ந்து விடுவாய். இல்லை தொப்பி வாங்கணும், அங்கே போய் 2 மணி நேரம், அப்புறம் பெண்கள் வீட்டு பொருள்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருப்பாங்க, அங்கே போய் சில மணி நேரம் அப்படின்னு போனீங்க, ரமதான் கடைசியில் தோல்வியில் தான் முடிஞ்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுதான் உஹதுடைய அந்த போருடைய அந்த கடைசி தருணம் எப்படியோ வெற்றி தோல்வியாக மாறி போனது. அவசரப்பட்டாங்க. எனவே இந்த கடைசி நேரம் தயவு செய்து பொருட்கள் வாங்க பஜாரில் சுற்றிட்டு இருக்காதீங்க. அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, சதகத்துல் ஃபித்ருடைய ஒரு சில சட்டங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுதோறும் சொல்வது தான், இருந்தாலும் வருடந்தோறும் அதை நினைவூட்டுவது நம்முடைய கடமை. அல்லாஹ் வணக்கங்களை, பலவிதமான வணக்கங்கள் நம் மீது கடமையாக்கியிருக்கிறான். முழுக்க உடல் சார்ந்த வணக்கம், அதாவது உடலை இயக்கி தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, இது உடல் சார்ந்த வணக்கம். இந்த வணக்கங்களால் உடல் நம்முடைய அந்த வணக்கத்தில் ஈடுபடுறோம். அடுத்து என்ன, பொருள் சார்ந்த வணக்கம், ஜக்காத்தில், சதகத்துல் ஃபித்ர், குர்பானி, இதெல்லாம் பொருள் சார்ந்த வணக்கங்கள். 3வது என்ன, பொருளும் உடலும் சார்ந்த வணக்கம், ஹஜ்ஜுக்கு பொருள் செலவும் இருக்கிறது, ஹஜ்ஜில் உடல் சினங்க கஷ்டமும் இருக்குது. இவ்வாறு அல்லாஹ் பல வகையான வணக்கங்களை கடமையாக்குறான் சோதனைக்காக. ஏன்னா ஒரு தேர்வு தாள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் எல்லா கேள்விகளும் ஒரே போல இருக்காது, பலவிதமான கேள்விகள் இருக்குதா இல்லையா. அதே போல தான் அல்லாஹ்வுடைய தேர்வு இது. இந்த தேர்வு உடல் சார்ந்தது, பொருள் சார்ந்தது, 2ம் கலந்தது என்று அல்லாஹ் பல வகையாக நம்ம என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அந்த வகையில் நம்முடைய செல்வத்திலிருந்து என்னங்க கடமையான அந்த தர்மங்களை கொடுக்கிறது, கடமையான தர்மத்தை கொடுக்கிற சதகா என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வணக்கம். ஒன்றை தெரிந்து கொள்ளணும், அனகசமாலும் மின் சதகத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க,
தர்மம் கொடுக்கறதுனால பொருள் ஒருபோதும் குறையாதுன்னு சொன்னான். தர்மத்தினால பொருள் குறையாது, இந்த எண்ணம் வந்தாதான் அவர் செலவு செய்வார். இப்போ தர்மம் கொடுக்குறவர் அல்லாவோடு வியாபாரம் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து, எனக்காக ஒரு துவா செய்ய சொல்லுங்க, ஒரு துவா செய்யுங்க. அது என்ன? எனக்கு அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு வாழ்வாதாரம் ரிஸ்க்கு இருக்குது என்று எழுதி இருக்கிறானோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்காம எனக்கு அல்லாட்ட அதை மொத்தமாக கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு துவா செய்ய சொல்கிறார். எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு ரிஸ்க்கை வச்சுருக்கானா இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்குது, எனக்கு அதையெல்லாம் அல்லாட்ட மொத்தமாக கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியாப்பா துவா செய்கிறேன்னு துவா செஞ்சாங்க. அந்த துவா கபூல் ஆச்சு. அல்லாஹ் அவருக்கு அவர் எத்தனை வருஷம் வாழணும் என்று விதித்தானோ அத்தனை வருஷத்துக்கான அந்த ரிஸ்கை பூரா அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான். இப்போ அவருக்கு வாழ்க்கை பூரா அதுதான், அதுக்கு மேலே அவருக்கு எதுவும் இல்லை இல்லையா? சரி, அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சில காலங்கள் கழித்து அந்த நபர் வீட்டு வழியாக போனால் அவருடைய வீட்டுக்கு முன்னால் பெரிய கூட்டம் கியூவில் நிற்குது. இப்போ அண்டா அவங்க கூட்டம் நிற்கிற மாதிரி நிற்குது அப்படிங்களா சார்? ரமதான் காலம், நம்ம வீட்டில் என்ன அண்டாவா இல்லை? ஒரு சில கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு தூரம் நம்முடைய மார்க்க விழுமங்களையும் நம்முடைய தகுதியையும் இழந்து போய் நாம் நிற்கிறோம். அதை புறக்கணிப்பதற்கு முதல் தகுதியான சமுதாயமே நாம தான். ஓட்டுக்கு காசு கொடுத்தா தூக்கி வீச வேண்டிய சமுதாயமே நாம தான். ஏன்னா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சுஹதா கல்லி தக்கூனு சுஹதா அலன்னாஸ், நம்முடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் முழு உம்மத்துக்கும் சாட்சி. முஸ்லீம்களா ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டாங்கப்பா. நாம் முஸ்லீம்கள் வாழுகிற ஊரில் ஓட்டுக்கு பரிசு பொருளோ காசோ கொண்டு போக முடியாது என்று உலகத்துக்கே உணர்த்த வேண்டிய நாமம் ஏதோ இல்லாத ஒரு பொருளுக்கு ஏங்குற மாதிரி ரமலானுடைய இரவு பொழுதுல போய் நம்ம கேள்விப்பட்டது. நான் வெளியே போய் பார்க்கல, எல்லாரும் சொன்னாங்க. கைரப்பா அந்த நபர் வீட்டில் கூட்டமாக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க, ஏன்ப்பா இல்லைங்க நிற்கிறீங்க? இல்லை, அவர் தர்மம் கொடுப்பாரு, அதை வாங்குறதுக்கானே நிற்கிறோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, இவன் தர்மம் கொடுத்தா இவனுக்கு தான் வாழ்க்கை பூரா உள்ளதை அல்லாஹ் கொடுத்துட்டான், இவன் தர்மம் கொடுத்தா குறைஞ்சு போயிருமே, அப்போ என்ன செய்வான், மீதி காலத்தை எப்படி ஓட்டுவான்னு நினச்சிட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து அந்த வீட்டு வழியாக போனாங்க. அப்பையும் பார்த்தா கூட்டமாக நிற்குது. என்னப்பா இல்லை அவர் தர்மம் கொடுக்குறாரு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் சந்தேகம் வருது, எப்படி இவன் தர்மம் கொடுத்தா இவனுக்கு எல்லாம் காலியாக போயிருமேன்னு சொல்லி அல்லாட்ட கேட்குறாங்க. எல்லாம் எப்படி இவனுக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டியே, இவன் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறானேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான், அவன் என்னோட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்னோட வியாபாரம் செய்கிறான். ஏன்டா 1க்கு 10 தான் குறைஞ்சது, 1க்கு 10. அவனுக்கு வாழ்க்கை பூரா தேவையானதை நான் கொடுத்தாலும் அவன் தர்மம் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு தர்மத்திற்கு நான் 10 மடங்கு திருப்பி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தர்மங்கிறது திருப்பி வரக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கணும். தர்மங்கிறது பாக்கெட்ல இருந்து காலியாகிறது இல்லை, தர்மங்கிறது திரும்பி வரும். 1 இல்லை 10 வரும், குறைஞ்சது 10, அதிகபட்சம் 700. இப்போ அல்லாஹ் சொன்னா அவன் என்னோட வியாபாரம் செய்கிறான்ப்பா, என்னோட வியாபாரம் செய்கிறான் மூசாவே, அவன் கொடுக்குற ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சது 10 திரும்பி வந்துட்டு இருக்குது. எனவே அவனுடைய வாழ்வாதாரம் காலியே ஆகாதுன்னு சொன்னான். இதுதான் நீங்கள் தர்மத்தை பற்றி தெரிய வேண்டிய விஷயம். என்ன? தர்மம் கொடுக்கறதுனால ஒருபோதும் நம்முடைய செல்வம் என்னவாகாது, காலியாகாது. எனவே அதிகமாக தர்மம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல்ல, நான் சொன்னா இல்லையா, மறுமையில் எவ்வளவு வேர்வை இருக்கும், பூமியில் 70 முழத்துக்கு கீழே வேர்வை போயிடும், அந்த அளவுக்கு வேர்வை தான். அரிசி நிழலே இருக்காது. நிழலில்லாத நாளில் அல்லாஹ் 7 பிரிவினருக்கு என்ன செய்யறான், தன்னுடைய அரிசுடைய அந்த நிழல்ல இடம் கொடுக்கறான். அதுல ஒரு பிரிவினர் யாரு, அவங்க வலக்கரம் கொடுக்கிறது இடதுகரத்துக்கே தெரியாமல் தர்மகர்த்தாக்கள். யாருக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியாது, அவ்வளவு ரகசியமாக தர்மத்தை கொடுக்குறவங்க அல்லாஹ் அவங்களுக்கு அரிசுடைய நிழல்ல இடம் கொடுக்குறான். எனவே அருமையானவர்களே, தர்மம் சதக்காக இருக்குது, பல்வேறு துன்பங்களை விட்டும் பாதுகாக்குது, முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்குது. தர்மத்தினால ஆயுள்ள அபிவிருத்தி ஏற்படுது என்று தர்மத்தின் பலன்கள் நிறைய சொல்லலாம். அதனால தான் அல்லாஹாலா பல வகையான தர்மத்தை கடமையாக்கியிருக்கிறான். ஜக்காத்தை கடமையாக்குறான், சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு வைக்க முடியாதவங்க அதுக்கு பகரமா என்னங்க ஃபிதியாங்கிற சதக்காவை கொடுக்கறத கடமையாக்குறான். இது எல்லாமே அல்லாஹ் மனிதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து நிறைய கொடுக்கணும். கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். ஒரு சஹாபி
தவாஃப் செய்கிற போது மக்கள் என்னென்னமோ துவாக்கள் செய்கிறாங்களா இல்லையா? அவர் என்ன துவா செஞ்சுக்கிட்டே சுத்துறாரு, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸின்னு சொல்லி துவா செய்கிறார். பக்கத்தில் ஒரு மனிதர் கேட்டுக்கிட்டே போறார். இப்போ அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரே, மக்கள் இந்த ஆலயத்தை சுற்றும் போது எத்தனையோ வேண்டுதல்களை கேட்குறான் இல்லையா? ஆனால் நீங்கள் என்னடான்னா, யாரெல்லாம் என்னை கஞ்சத்தனத்திலிருந்து காப்பாற்று, கஞ்சத்தனத்திலிருந்து காப்பாற்றுனே துவா செய்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை சுத்தக்கூடிய எல்லாருடைய வேண்டுதல் என்னப்பா, மனுஷன் வெற்றி பெறணும் துனியா ஆகிரத்தில். அதானே அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல சொல்கிறான், கஞ்சத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் வெற்றியாளன் சொல்கிறான். அதனால நான் இந்த ஆலயத்தை சுற்றும் போது யாரெல்லாம் என்னை கஞ்சத்தனத்திலிருந்து விடுவிப்பாயாக, அல்லாஹ் அதிலிருந்து என்னை பாதுகாத்துட்டா நான் வெற்றியாளனாக ஆயிடுவேன், அதான்ப்பா நான் இந்த துவாவை செய்கிறேன். இப்போ அவர் ஆச்சரியப்பட்டார். சஹாபாக்களுடைய அந்த துவாக்களும் அர்த்தமுள்ள அந்த கருத்தான துவாக்களை பாருங்க. அப்போ கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, தேவையுள்ள நேரத்தில் யார் வந்தாலும் கொடுக்கணும். அல்லாஹ் கடமையாக்கிய பல வகையான தர்மங்களில் இந்த சதகத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தர்மம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்திற்கான காரணத்தையும் சொன்னாங்க. இந்த தர்மம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று துஹரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர் ரஃபத், நோன்பாளிக்கு நோன்பு வைத்திருக்கிற காலத்தில் ஏற்பட்ட சொல்லாலான பிழைகள், செயலாலான பிழைகள். நம்ம மனிதர்கள் தானே, நோன்பு வைத்த நிலையிலையும் தகாத விஷயங்களை பேசியிருக்கலாம், பொருத்தமற்ற விஷயங்களை செஞ்சிருக்கலாம். லகுவு ரஃபத்துங்கிற சொல்லால் செயலால் ஆன தவறுகள், அதற்கு பரிகாரம் அதிலிருந்து இது சுத்தப்படுத்துது. அப்போ அதுக்கு தான் ஃபித்ரா என்பது. 2வது காரணம் சொன்னாங்க, துஅமத்தல் மசாக்கீன், ஈதுங்கிற ஒரு மகத்தான முஸ்லிம்களுடைய பெருநாள் வருகிறது அல்லவா, அந்த பெருநாள் தினத்தில் ஏழைகள் யாரும் அன்றைக்கு உணவுக்காண்டி கஷ்டப்படக்கூடாது, அன்னைக்கு யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது, அன்றைக்கு யாரும் தெரு தெருவா வீடு வீடா போகக்கூடாது. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அகுனுஹும் அனி தவாஃபி ஃபீ ஹாதல் யௌம், இந்த ஈதுடைய நாளில் முஸ்லிம்கள் வாழுகிற எந்த ஊரிலும் யாரும் வீடு வீடாக பிச்சை எடுப்பதிலிருந்து காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ எத்தனை ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈதுடைய தேவைகள் இருக்குமா இல்லையா? உம்மத்துடைய இந்த பணக்காரர்கள் கொடுக்கிற இந்த ஃபித்ரா பணத்தினால அவங்களுடைய ஏழ்மை ஈது அன்னைக்கு இருக்கக்கூடாது. இந்த 2 காரணம் தான் சதகத்துல் ஃபித்ர் கடமையாகுவதற்கான காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தர்மம் நியாயமாக பார்த்தா நம்ம 2 காரணம் சொன்னோம். முதல் காரணம் என்ன, நோன்பு வச்சுட்டு நாம் தேவையில்லாத பேச்சு செயல் செஞ்சுருப்போம். அப்படி பார்த்தா நோம்பாளிகளுக்கு மட்டும்தான் கடமை ஆகணும். ஏன்னா நோன்பு வச்சவன் தானே ஏதாவது தப்பாக பேசியிருப்போம் செஞ்சுருப்போம், அவன் மீது தான் கடமை ஆகணும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான வணக்கம். ஒரு குடும்பத்தில் பொறுப்பாளர் யாரோ அவர் மீது கடமையாவதோடு அந்த குடும்பத்தில் அவருடைய பொறுப்பின் கீழ் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ பருவமடையாத பாலிகாகாத சிறுவர்கள், அந்த சிறுவர்களுக்கும் தந்தை என்னங்க கொடுக்கணும். அவங்க நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க மீது நோன்பு கடமை இல்லை. ஆனாலும் ஒரு வீட்டில் உள்ள குடும்பத் தலைவர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ பருவமடையாத சிறுவர்களுக்கும் அந்த தந்தை, வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். மனைவிக்கு ஹனஃபி மதுஹபில் மனைவி தான் கொடுக்கணும், அவங்கள்ட்ட காசு இருந்தால் அவங்க தான் கொடுக்கணும், கணவன் கொடுக்கணுங்கிறது வாஜிப் இல்லை. ஆனால் ஷாஃபி மதுஹபில் எல்லாம் அப்படி கிடையாது, மனைவிக்கும் கணவன் தான் கொடுத்தாகணும். யார் என்ன செலவு அவன் தானே செய்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஹனஃபி மதுஹபில் வேற காரணம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பழக்கத்தில் மனைவிக்கும் நாம் சேர்த்தே கொடுத்துட்றோம். பிள்ளைங்க பருவம் அடைஞ்சிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு ஃபித்ரா கொடுக்கணுங்கிறது வாஜிப் இல்லை, ஆனால் நாம் கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம தான் செலவு பண்ணுறோம். இப்போ மனைவிக்காக கணவர் கொடுக்கலாம், வாஜிப் இல்லாவிட்டாலும் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அந்த மனைவியிடம் நீங்கள் தெரிவிக்கணும், உங்களுடைய சதகத்துல் ஃபித்ரை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இது இபாதத்து. இபாதத்துக்கு என்ன தேவை, நியத்து தேவை. நீங்கள் மனைவிட்ட சொல்லாமல் அவங்களுடைய ஃபித்ராவை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டீங்க, அவங்களுக்கு தெரியாது நமக்கு ஃபித்ரா கொடுத்தாங்களா கொடுக்கலையா, கேட்கவும் இல்லை. இப்போ நீங்கள் அவங்களுக்கான ஃபித்ரா நிறைவேறாது, புரியுங்களா? அதனால குடும்பத்தாரிடம் சொல்லணும், எல்லாருக்கும் நான் ஃபித்ரா கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட தெரிவிக்கணும். ஏன்னா கடமை அவங்க பேரில் இருக்கிறதுனால அவங்க அந்த வணக்கத்தை நியத்து செஞ்சாதான் வணக்கம் செல்லும். இது நான் மசலா முன்பே நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பருவமடைந்த பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா, அந்த பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு என் மீது நம்ம குடும்பத்தில் இத்தனை பேருக்காக ஃபித்ரா கடமையாகுது, நான் எல்லாருக்கும் சேர்ந்து
என்ன செஞ்சிட சதகத்துல் ஃபித்ர் நான் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் நீயத் செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமாக ஒரு குடும்பத்தில் எத்தனை தலை இருக்கிறாங்களோ அத்தனை தலைக்கும் சேர்த்து குடும்பத் தலைவர் இந்த சதகத்துல் ஃபித்ரை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ இது கடமையாகிறது யார் மீது கடமை? ஜக்காத்து கடமையாகுவதற்கு என்ன நிசாப் உச்சவரம்போ அதுதான் ஃபித்ரா கடமையாகுவதற்குமான உச்சவரம்பு. ஆனால் ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதில் தங்கம், வெள்ளி, ரொக்கப்பணம், வியாபார பொருள் இவைகள் தான் ஜக்காத்து கடமையாகுவதில் கணக்கிடப்படும். ஒரு மனுஷன்ட்ட ஜக்காத்து என்னங்க, தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, கேஷா பணம் இல்லை, வியாபார பொருள்லாம் இல்லை, அசையா சொத்துகள் வச்சிருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்குது, ஆனால் அவர் கையில் பணம் கிடையாது, பணம் வரத்து அவர்கிட்ட கிடையாது. இப்போ அவருக்கு ஜக்காத்து கடமையான கடமை கிடையாது. 2 வீடு இல்லை, 3 வீடே வச்சிருக்கிறார், ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை, நகை இல்லை, ரொக்கம் இல்லை, வியாபார பொருள் இல்லை, அவருக்கு என்ன கிடையாதுங்க, ஜக்காத்து கடமையாகாது. ஜக்காத்து கடமையாகிறதுக்கு இந்த பொருள்கள் இருக்கணும், நகை இருக்கணும், தங்கம் வெள்ளி, வியாபார பொருள், ரொக்க பணம் இருந்தால் தான் கடமை. ஆனால் இந்த சதகத்துல் ஃபித்ர் இருக்கு பாருங்க, நீங்கள் வளமையில் ஃபித்ராங்கிறீங்க, அரபியில் அது சதகத்துல் ஃபித்ர். இந்த ஃபித்ரா கடமையாகிறதுக்கு இவை எதுவும் இருக்கணும்லாம் தேவையில்லை. தங்க வெள்ளி இருக்கணும்னு தேவையில்லை, வியாபார பொருள் இருக்கணும்னு தேவையில்லை, ரொக்க பணம் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு மனிதன் வசிக்கிற வீட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வீடு என்னங்க இடம் இருக்குது, வசிக்கிற வீட்டுக்கு மேலே காலி மனம் இருக்குது, அவைகளுடைய மதிப்பு 612 கிராமை விட அதிகம் தானே, சில லட்சங்கள் வருமா இல்லையா? அப்போ இந்த தங்க வெள்ளியோ வியாபார பொருளோ ரொக்க பணமோ இருக்கணும்னு தேவையில்லை. அவனுடைய அடிப்படை தேவைக்கு போக கூடுதலான பொருள்கள் நிறைய இருந்துச்சுன்னா அவர் மீது ஃபித்ரா கடமை. இதை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கலாம், ஒருத்தர் 2 ஃபோன் வச்சிருக்கிறான், இன்னொரு ஃபோனும் வச்சிருக்கிறான், எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கானா இல்லையா? அந்த இன்னொரு ஃபோனுடைய விலை 1 லட்ச ரூபான்னு வைங்க, இன்னொரு ஃபோனுடைய விலை 1 லட்ச ரூபான்னா இவங்க எல்லாம் வேற பணம் இல்லை, இவன் வியாபாரியும் இல்லை, வேற என்ன நகையோ எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா தேவையில்லாம ஒரு பொருள் வச்சிருக்கான் பாருங்க, அந்த பொருளை வித்தா ஜக்காத் இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமையாகிற தொகை வரும்னா அவனுக்கு ஃபித்ரா கடமை. இதுதான் ஜக்காத்துக்கும் ஃபித்ராவுக்குமான அடிப்படை வேறுபாடு. கூடுதலான பொருள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்படி கூட சொல்லுவாங்க, ஒருத்தண்ட தங்கமோ நகையோ வியாபார பொருளோ ரொக்க பணமோ இல்லை, ஆனா வீட்டில் ட்ரெஸ் நிறைய வச்சிருக்கிறான், ஏகப்பட்ட கோட் சூட் வச்சிருக்கிறான், ஏகப்பட்ட எப்பவுமே அணியறதுலாம் கிடையாது, அதெல்லாம் பார்த்தேனுங்க மதிப்பு பார்த்தா லட்சக்கணக்கில் மதிப்பா இருக்குதுன்னு சொன்னா இப்போ அவன் மீது என்ன கடமை? ஃபித்ரா கண்டிப்பாக கடமை. கூடுதலான ஆடைகள் நிறைய இருக்குதா, நம்ம பொம்பளைங்க எல்லாருக்குமே ஃபித்ரா அப்படி பார்த்தா கடமை தான். ஏன், அவங்க பீரோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ட்ரெஸ்ஸுகளும் எல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா? விளங்கி கொள்ளணும். அதுக்கும் இதுக்குமான வேறுபாடு இருக்குது. அதில் அசையா பொருள்கள் எல்லாம் வராது கணக்கில், ஜக்காத்தில் இதில் வந்துடும். அப்போ ஃபித்ராங்கிறது என்னங்க, இந்த அளவுகோல் வச்சுக்கோங்க. இன்றைய மதிப்பில் ஒரு 1,70,000 ரூபா 612 கிராம் வெள்ளியின் மதிப்பு ஒரு 2 லட்சத்துக்குள்ள இன்றைய நிலையில் இருக்குது. இந்த மதிப்பு ஒரு மனுஷன் கூடுதலான பொருளாக வீடா இடமா வேற பொருளா எவ்வளவு வச்சிருந்தாலும் அது இந்த தொகையை எட்டினால் அவர்கள் அனைவர் மீதும் இந்த ஃபித்ராங்கிறது என்னங்க கடமை. இந்த ஃபித்ரா ஈதுடைய காலை சுபுடைய நேரம் ஆரம்பித்ததிலிருந்து, ஈது கால சுபு சாதிக்கு இருக்கா இல்லையா, அந்த சுபு சாதிக்கு ஆனதிலிருந்து அன்றைய சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பிறந்த குழந்தைகளுக்கும் வாஜிபாயிடும். ஏன்னா இந்த சதக்கா வாஜிபாகிறதுக்கான அடிப்படை என்ன, ஈதுடைய அந்த காலை ஃபஜ்ர் நேரம் வரும்போது துன்யால யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அன்னைக்கு நைட்டு பிறந்த குழந்தை கூட ஈது காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் இருக்கிறாங்களா, அந்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பிறந்து விட்ட உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் இந்த ஃபித்ரா என்னங்க கொடுக்கணும். கடமையாகிறவர் தனக்கு மட்டுமல்ல, அவருக்கு கீழே இருக்கிற இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுக்கணும். இது அன்னைக்கு தான் ஒருத்தர் கல்யாணமே ஆகுது, கடைசி நோன்பு அன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா யார் மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அவங்களும் சொல்லுவாங்க அந்த மனைவிக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆக இது ஃபித்ரா யார் மீது கடமை அப்படிங்கிறது பொறுத்து. எவ்வளவு கடமை நான் ஆண்டுதோறும் அதை குறித்து உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் இந்த கடமை ஃபித்ராங்கிற கடமை வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரும்பாலான ஹதீஸுகளில் 4 பொருள்கள் வருது, சில ஹதீஸில் 5 பொருள் வருது. பேரிச்சம்பழம் அதில் என்னங்க ஜக்கா ஃபித்ராவாக கொடுப்பாங்க, பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க, கிஸ்மிஸை கொடுப்பாங்க, அதே மாதிரி வார்கோதுமையை கொடுப்பாங்க,
4வது என்னங்க கோதுமையை கொடுப்பாங்க. இந்த 4 பொருள்கள் மீது கடமையாச்சு. இந்த 4 பொருள் என்ன இருக்கோ அவர் வீட்டில் அதை கொடுக்கலாம். சஹாபாக்கள் மதீனால பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க. 5வது ஒரு பொருளும் ஹதீஸில் வருது, பாலாடை கட்டின்னு வருது, பன்னீர்னு சொல்லலாம், அதுவும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். இந்த 5 பொருள் என்னங்க ஹதீஸில் வருது. இப்போ எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, கோதுமையை தவிர மற்ற எல்லா பொருளிலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லா இமாம்கள்ட்டையும் ஒரு சா கொடுக்கணும். ஒரு சாங்கிறது என்ன? சாங்கிறது மதீனாவில் இருந்து அது ஒரு அளவை, அது என்னங்க ஒரு முகத்தல் அளவு, அது ஒரு மரக்க அளவு சாங்கிறது. அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த சா இருந்துச்சு, அவங்க காலத்துக்கு பிறகும் அந்த சாங்கிறது இருந்துச்சு. அந்த சாங்கிறது பின்னால் வர 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 உலமாக்கள் அவங்கவுங்க காலத்தில் ஒரு அளவு இருந்திருக்குமா இல்லையா, அதை எப்படி மதிப்பிடுறது, அது எவ்வளவு, ஒரு சாங்கிறது எவ்வளவு, அதை மதிப்பிடுவதில் கருத்து வேறுபாடு வரத்தானே செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு பொருள் அது. இப்போ நாம் இன்னைக்கு கிலோகிராம் கணக்கில் அதை கொண்டு வரும்போது அது எத்தனை கிலோ அது? இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு சான்னு சொன்னால் 3 கிலோ 200 கிராம் நம்முடைய உலமாக்கள் சொல்கிறான். 3 கிலோ 200 கிராம், அதில் பாதி, அந்த சால பாதி 1 கிலோ 600 கிராம். ஆனால் இதுவே பக்கத்து நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாங்கிறத 4 கிலோவாக மதிப்பிடுறாங்க. ஒரு சாங்கிறது 4 கிலோ. அப்போ அதில் அரசா பாதிங்கிறது எவ்வளோங்க? 2 கிலோ. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபித்ரா கோதுமை 2 கிலோ அப்படிங்கிற கணக்கில் தான் போடுறாங்க. இப்போ என்னன்னா இந்த சா தான் அசலு, இதுதான் கணக்கு. அந்த சா மதிப்பிடுவதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு வருது. அதுக்கு நிறைய பின்புலங்கள், ஏன் அதை மதிப்பிடுவதில் ஏன் இவ்வளவு சிக்கல் வருது, இப்போ அதுக்குள்ளே நான் உள்ளே போனால் அது பெரிய பாடமாயிடும், அது சரியாக எல்லாராலும் புரிய முடியாது. மொத்தத்தில் ஹனஃபி மதுஹபுடைய கருத்து ஒரு சானா 3 கிலோ 200 கிராம். மற்ற ஷாஃபி மதுஹபுலெல்லாம் வேற வேற அளவு இருக்குது. எல்லா பொருளையுமே இந்த ஒரு சா கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ பேரிச்சம்பழமா 3 கிலோ 200 கிராம், கிஸ்மிஸா 3 கிலோ 200 கிராம், வார்கோதுமையா 3 கிலோ 200 கிராம், இந்த எல்லாத்திலுமே அந்த ஒரு சா 3 கிலோ 200 கிராம் தான் சொல்லப்பட்டுச்சு. கோதுமையில் மட்டும் எவ்வளவு, அதுலேயும் ஒரு சா தானா, 3 கிலோ 200 கிராம் தானா அப்படின்னா, அந்த நேரத்தில் கோதுமை மன்னர்கள் சாப்பிடுகிற பெரிய உணவாக இருந்துச்சு. அதனால் கோதுமைக்கு உதாரணமாக பேரிச்சம்பழம், நம்ம ஊர் பேரிச்சம்பழம் இன்னைக்கு எவ்வளோங்க, குறைஞ்சது 150 ரூபா. அப்போ 3 கிலோ 200 கிராம்ங்கிறது ஒரு 525 ரூபா வருது. கிஸ்மிஸ் அதை விட அதிகம், அதுக்கு இன்னைக்கு மதிப்பில் 2000 ரூபா வருது. கோதுமை அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது எல்லா பொருளிலும் 3 கிலோ 200 கிராம் என்ன விலையோ அதை விட டபுளாக இருந்துச்சு. இப்போ கிஸ்மிஸ் 2000 ரூபானா கோதுமை அன்னைக்கு 4000 ரூபா இருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, மற்ற எல்லாத்துலேயும் ஒரு சா கொடுக்குறீங்க இல்லையா, கோதுமையில் பாதியாக்கிங்க, ஏன்னா மற்ற விலையை விட அது டபுளாக இருக்குது, அதனால் அதில் பாதியாக்கிங்கன்னு சொன்னாங்க. இதான் நடந்தது. இதில் பல இமாம்கள் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை எல்லாத்துலேயுமே ஒரே சா வச்சுக்குங்க, எல்லாத்துலேயும் 3 கிலோ 200 கிராம், இப்படிலாம் பிரிக்க வேண்டாம், 3 கிலோ 200 கிராம், ஏன்னா காலம் ஆக ஆக பொருள்களுடைய விலை ஏறுது இறங்குது, ஒரு சானே வச்சுக்கிட்டாங்க. ஹனஃபி மதுஹபில் கோதுமையாக இருந்தால் பாதி கொடுத்தா போதும், ஒரு சால பாதி என்ன 1 கிலோ 600 கிராம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஆக ஹதீஸில் சொல்லப்பட்ட 5 பொருளில் ரொம்ப 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 விலை மதிப்பு கம்மியாக இருக்கிற ஒரே பொருள் இந்த கோதுமை தான். இப்போ நாம் அதை பிடிச்சிக்கிட்டு 90 ரூபான்னு சொல்கிறது எப்படிங்க நியாயம்? ஹதீஸில் 5 பொருளில் ஒரு பொருள் என்ன, கிஸ்மிஸ், அதில் ஒரு சா 3 கிலோ 200 கிராம். கடையில் போய் கேளுங்க, 3 கிலோ 200 கிராம் கிஸ்மிஸ் இன்னைக்கு என்ன விலைன்னு கேட்டு பாருங்க, குறைஞ்சது 2000 விட கம்மியாக இருக்காது, அப்படி தானே? அப்போ அதுவும் ஹதீஸில் வந்தது, அது 2000 ரூபா இருக்குது. நீங்கள் கோதுமையில் 1 கிலோ 600 கிராம் 90 ரூபா நம்ம கொடுக்குறோமே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இருந்திருந்தால் இந்த மதிப்பீட்டை ஏற்றுக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க, இதை ஏற்றுக்குவாங்களா அவங்க? நம்ம எப்படி 90 ரூபா கொடுக்கறது எப்படி நியாயம் அது? அதனால் அருமையானவர்களே, ஜமாத்துல் உலமா அப்படி அறிவிக்குது, நாம் அதை மதிக்கிறோம். அதனால் நான் சொல்கிறேன், ரொம்ப வசதி கம்மியானவங்க 90 ரூபா கொடுங்க, நிறைவேறிடும், ஃபித்ரா நிறைவேறிடும். நான் நிறைவேறாதுலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப வசதி கம்மியாக உள்ளவங்க 90 கொடுங்க. நல்ல கோடீஸ்வரர்கள் எல்லாம் கிஸ்மிஸில் கொடுங்க, 3 கிலோ 200 கிராம் கொடுங்க. யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்கிறானோ அவங்க அதை கொடுங்க. நடுத்தரமான செல்வம் உள்ள முஸ்லிம்கள் பேரிச்சம்பழத்தில், நம்ம நாட்டு பேரிச்சம்பழம், அரபு நாட்டு பேரிச்சம்பழம் கூட வேண்டாம், ஏன்னா அஜ்வா பேரிச்சம்பழம் வச்சிங்கன்னா அதில் 3 கிலோ 200 கிராம்ங்கிறது
இன்னைக்கு என்னங்க 2000 அல்ல, அதை விட அதிகமாகிடும். அந்த அளவுக்கு போகாதீங்க. நம்ம நாட்டு பேரிச்சம்பழம் என்னங்க, ஒரு கிலோ குறைஞ்சது 150 ரூபாய், குறையாது, ஒரு 150 ரூபா இருக்கும். இப்போ 3 கிலோ 200 கிராம்ங்கிறது ஒரு 525 ரூபா சுமார் வருது. நடுத்தரமான செல்வம் உள்ளவர்கள் அதை கணக்கு போட்டு கொடுங்க. அதனால ரொம்ப வசதி கம்மி, ஆனால் ஃபித்ரா கொடுக்கணும், கொடுத்தன அவங்க மீது கடமை இருக்குது. அவங்க 90 ரூபா கொடுங்க. அது கொடுத்தா நான் நிறைவேறாதுன்னு சொல்ல மாட்டேன், அதை கொடுங்க. வசதி உள்ளவங்க அந்த 90 ரூபாயை பிடிச்சிட்டு நாம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஹதீஸில் சொல்லப்பட்டதில் ஆக அதிக விலை எது, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபித்ராவாக கொடுங்க. இதை வட இந்தியாவில் எல்லா முஃப்திகளுமே சொல்கிறாங்க. இங்கே தான் சொன்னால் தப்பான்னு நினைக்கிறான். நாம் ஜமாத்துடைய கருத்துக்கு எதிராக பேசணும்னு நினைக்கிறான். வட இந்தியாவில் தொடர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் கிஸ்மிஸை 3 கிலோ 200 கிராம் கொடுங்க. முஃப்தி சைசாப் என்னங்க ரஹமத்துல்லா அலை தாருலும் தேவந்துடைய முன்னாள் ஷேகுல் ஹதீஸ் அவங்களுடைய திருமதியுடைய விரிவுரையில் தெளிவாகவே எழுதுறாங்க. ஹதீஸில் சொல்லப்பட்ட 5ல் இன்னைக்கு எது விலை அதிகமோ அதை கொடுங்கன்னு சொல்கிறான். மௌலானா ஷபீர் அஹமத் காசிமி ஒரு பெரிய முஃப்தி இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஃபத்தாவா காசிமியாங்கிற கிதாபில் இன்னைக்கு முஸ்லீம்கள் நல்ல காசு வச்சிருக்கிறவங்க 3 கிலோ 200 கிராம் கிஸ்மிஸுடைய ரேட் என்னவோ அதை கொடுங்கிறாங்க. பக்கத்து நாடுகளில் உள்ள முஃப்திகள் எல்லாமே இப்படி இருக்குது, கோதுமை தான் உள்ளதிலே கம்மியாக இருக்குது, நீங்கள் கோதுமையில் உள்ள மதிப்பு படி கொடுத்தாலும் செல்லும், ஆனால் இந்த உயர்ந்ததை கொடுங்க, எல்லாருமே அதை வலியுறுத்துறாங்க. இதைத்தான் நானும் கிட்டத்தட்ட இங்கே வந்த நாளிலிருந்து அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கோதுமையினுடைய 1 கிலோ 600 கிராம் அதையே எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப சாமானிய மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். குடும்பத்தில் அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பெரிய செல்வ செழிப்பு இல்லையா, அவங்க அந்த அளவு வச்சுக்குங்க. மற்றவங்களெல்லாம் இந்த பேரிச்சம்பளத்தையோ கிஸ்மிஸையோ அளவுகோலாக வைத்து இந்த தர்மத்தை என்ன செய்யுங்க, நிறைய கொடுக்க முயற்சி செய்யுங்க. மார்க்கெட்டில் அதனுடைய ரேட் என்னன்னு கேளுங்க, அந்த கணக்குப்படி 3 கிலோ 200 கிராம் கொடுங்க. சரிங்க. மற்ற எல்லா இமாம்கள்ட்டையுமே என்ன தெரியுமா, அந்தந்த ஊரில் எது உணவுப் பொருளோ அதைத்தான் கொடுக்கணும் ஃபித்ராவா. அவங்கள்ட்டலாம் தானியமாக தான் கொடுக்கணும். இப்போ ஷாஃபி மதஹப்ல எல்லாம் காசா கொடுத்தா செல்லாது, காசா கொடுத்தா செல்ல, தானியமாக தான் கொடுக்கணும், அரிசியாக தான் கொடுப்பாங்க. ஷாஃபி மதஹப் ஊர்களில் மேலப்பாளையம் காயல்பட்டினம்லாம் அப்படின்னா அரிசியாக தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்க அரிசியாக கொடுக்கும்போது பாருங்கள், அரிசியினுடைய ரேட்டை பாருங்களேன். இன்னைக்கு எல்லாரும் பரவலாக பொன்னி அரிசி சாப்பிட்றோம். அதில் 60 ரூபா 70 ரூபா 80 ரூபான்னு இருக்குது. அதில் 3 கிலோ 200 கிராம் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட நம்ம சாப்பிட்ற இந்த பொன்னி அரிசியில் வச்சா கூட 200 ரூபாய்க்கு அதிகம் வருது, ஒரு 250 ரூபா வரைக்கும் வருது. அப்போது ஃபித்ராவுடைய நோக்கமே நீங்கள் உணவாக எதை உட்கொள்றீங்களோ, அப்போ பேரிச்சம்பழத்தை விட்டுருங்க, கிஸ்மிஸை விட்டுருங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்றது நம்ம ஊருடைய உணவு எது, அரிசி. அந்த அரிசியில் 3 கிலோ 200 கிராம் வச்சா கூட 200 ரூபாயோட அதிகம் தான் வருது. அதனால இந்த குறைந்தபட்ச அளவு நான் மீண்டும் சொல்கிறேன், கொடுத்தா நிறைவேறும், அதை நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் சிறப்பு எது, ஹதீஸில் சொல்லப்பட்ட அதிகமான விலையுள்ள பொருள் எதுவோ அதை கொடுத்து நிறைய நன்மையை அடைய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் இந்த தர்மத்தை பற்றி குர்ஆனில் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலால சொல்லியிருக்கிறான். எது, சதகத்துல் ஃபித்ர கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வுடைய திருநாமம் தக்பீர் சொல்லி தொழுதார். இமாம் அபூ ஹனீஃபாட்ட அந்த தொழுகை ஈதுடைய தொழுகை. அந்த ஈதுடைய தொழுகைக்கு முன்னால கத் அஃப்லஹ மன் தஸக்கா, இந்த தர்மத்தையும் கொடுத்து விட்டார். அதனால இந்த தர்மத்தை தொழுகைக்கு முன்னால தான் கொடுக்கணும். இந்த சதகத்துல் ஃபித்ர மன் அத்தாஹா கப்ல ஸலாத்தி, யார் தொழுகைக்கு முன்னால கொடுக்கிறாரோ ஃபஹிய சதகத்தும் மக்பூலா, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட தர்மம். யார் இந்த தர்மத்தை தொலை போயிட்டு வந்து தொழுகெல்லாம் முடிஞ்ச பிறகு கொடுக்கிறாரோ ஃபஹிய சதகத்தும் மின சதகா, அது சாதாரண தர்மம்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம், நீங்கள் சதகத்துல் ஃபித்ருடைய முழு நன்மையை அடையணும்னு சொன்னால் தொழுகைக்கு முன்னால் தான் கொடுக்கணும். தொழுதுட்டு கொடுத்தீங்க நிறைவேறும், வாஜிபு நிறைவேறும், ஆனால் சதகத்துல் ஃபித்ருடைய நன்மையை இழந்து விடுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தொழுகைக்கு முன்னால் கொடுங்க, அல்லது ஈதுக்கு 2 நாள், இப்போ ஒரு நாள் தான் இருக்குது, நாளை மறுநாள் இருக்குது, தேவையில்லை மக்கள் பொருட்களை வாங்கி பயன்பெறுவாங்கன்னு சொன்னால் இப்போ கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள தர்மங்களை எல்லாருடைய தர்மத்தையும் சேர்த்து ஊரில் யாராவது தெரிந்த ஏழை குடும்பங்களில் யாருக்காவது ஒரே குடும்பத்துக்கு கொடுத்தாலும் நல்லது தான், அவங்க என்ன செய்வாங்க, பயன்பெறுவாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த தர்மத்தில் நாம் சொன்ன இந்த அளவுகளை எல்லாம் கடைபிடித்து
நிறைவாக உள்ளதில் அதிகமான விலை எதுவோ அந்த அடிப்படையில் கொடுத்து அல்லாஹுடைய அருளை நிறைவாக பெறக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.